63வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை வனாந்திரத்தில் இருக்கும்போது பாடியிருக்கிறாரு. வனாந்திரனாலே ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. வனாந்திரம் இங்க சொல்லும்போது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான ஒரு நிலம்தான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்துட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாங்க, என்னுடைய ஆத்துமா உங்க மேல தான் தாகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வனாந்திரமான ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மாம்சத்துக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை, தண்ணி தேவை. ஆனா இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என்னுடைய ஆத்துமா உங்களை தான் வாஞ்சிக்குது, உங்களை தான் தேடுது, நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது இங்க சொல்றாங்க. இந்த வனாந்திரத்துல இருந்துட்டு தாவீது ஆண்டவரை நோக்கி எனக்கு சாப்பாடு தாங்க, தண்ணி தாங்கன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் குடுக்காம இருந்திருக்க மாட்டாரு, குடுத்துருப்பாரு. ஆனா தாவீது எத விரும்புறாரு அப்படின்னா, ஆண்டவர் என் கூட இருக்கணும், என் கூட பேசணுங்கிறத விரும்புறாரு. இந்த வனாந்திரத்திலயும் தன்னுடைய ஆத்துமா ஆண்டவர் மேல தான் வாஞ்சியா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஆண்டவர் என் கூட இருக்கும்போது இந்த வனாந்திரம் ஒண்ணுமே இல்லைங்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இதுக்கு மேல பாதை இல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போலாம். இதன் மத்தியில கடவுள் ஒருத்தர் இருக்காரா? இருந்திருந்தா எனக்கு ஏன் இந்த நிலைமைங்கிற கொஸ்டின் கேட்கிறத விட்டுட்டு, இந்த சூழ்நிலையிலயும் எனக்கு இயேசு போதும்ன்னு சொல்லி வாழும்போது, ஆண்டவர் நமக்கு எல்லா வாசல்களையும் திறந்து தருவாரு. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். அவரை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.